Endomophily flowers. Endomophily என்ன? Pollination by insect is called endomophily. Insect மூலமாக pollination நடைபெற்றால் அது endomophily. ஸோ pollination என்ன? மகரந்த சேர்க்கை. அந்த மகரந்த pollen grains, இந்த பூ ஃப்ளவருடைய pollen grains, அந்த pollen grains உருவாக்கக்கூடிய போலனை இன்செக்ட் பூச்சிகள் எடுத்துகிட்டு போய் இன்னொரு ஃப்ளவருடைய ஸ்டிக்மாவை வந்து அடையிறது தான் நம்ம என்னன்னு சொல்கிறோன்னா இன்செக்ட் வழியாக நடைபெறக்கூடிய பாலினேஷன் சொல்லுவோம். அதை எண்டமோஃபிலின்னு சொல்கிறாங்க. எண்டமோஃபிலி ஃப்ளவர்ஸ்லாம் எப்படி இருக்குன்னா ஜென்ரலி நல்ல லார்ஜாக இருக்கும். ஸ்மால் தே ஆர் அக்ரிகேட்டட் டென்ஸ் இன்ஃப்ளாரன்ஸ். ஒன்று ஸ்மால் சின்னதாக இருந்தால் நல்லா பெருசாக லார்ஜாக இருக்கும். சில சமயம் வந்து நல்லா கூட்டமாக இருந்து டென்ஸ் இன்ஃப்ளாரன்சன்ஸ் மஞ்சரியாக மாறி இருக்கும். டென்ஸ் இன்ஃப்ளாரன்சன்ஸாக மாறி இருக்கும். இந்த மாதிரி எக்ஸாம்பிள் ஆஸ்ட்ரேசி ஃபேமிலி இன்ஃப்ளாரன்சன்ஸ் வந்து நிறைய குட்டி குட்டி பூ இருக்குது. சுற்றி ஒரு பெரிய 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 பூவெல்லாம் இருக்குது. ஸோ இதிலெல்லாம் என்ன நடைபெறும் அப்படின்னா எண்டமோஃபிலிஸாக பூச்சி மகரந்த சேர்க்கை தான் நடைபெறும். ரெண்டாவது பாயிண்ட்டு ஃப்ளவர்ஸ் ஆர் பிரைட் கலர்ஸ். ஃப்ளவர்ஸ் ஆர் பிரைட்லி கலர்ஸ். த அட்ஜசன்ட் பார்ட் ஆஃப் த ஃப்ளவருடைய அடுத்த பார்ட்ஸ் வந்து ஃப்ளவர் இல்லாத பார்ட்ஸ் எல்லாம் வந்து நல்லா கலர்ஃபுல்லாக மாறி இருக்கும். adjacent part அருகில் இருக்கக்கூடிய part may also brightly colors attract insect. For example, poinsettia or bougainvillea, the bracts are become colors. bougainvillea இதுதான் bougainvillea இந்த bracts எல்லாம் என்ன ஆகும் இந்த மாதிரி கலர்ஃபுல்லாக மாறி இருக்கும். அடுத்த பாயிண்ட் ஃப்ளவர்ஸ் ஆர் scented, நல்லா வாசனையாக இருக்கும். ப்ரொடியூஸ் நெக்டார், தேனை கொடுக்கும். ஃப்ளவர்ஸ் இன் விச் there is no secretion நெக்டார், தேனை சுரக்கலை அப்படின்னா அந்த போலனையே அது உணவாக எடுத்துக்கும் வரக்கூடிய பூச்சிகள்லாம். போலன் அண்ட் நெக்டார்ஸ், அந்த போலனை கொண்டு போய் தான் அந்த தேனீக்கள்லாம் என்ன செய்யும், தேன் கூட உருவாக்கும் ஹனிபீஸ்லாம். போலன் நெக்டார்ஸ் ஆர் த ஃப்ளோரல் ரிவார்ட்ஸ் ஃபார் த விசிட்டர்ஸ்னால் யார்? அந்த ஃப்ளவரை குடிக்க வரக்கூடிய தேனை குடிக்க வரக்கூடிய பூச்சிகளை தான் நம்ம பாலினேட்டர்ஸ் அல்லது விசிட்டர்னு சொல்லுவாங்க. அந்த விசிட்டருக்கு ஃப்ளவர் என்ன செய்ய கொடுக்குன்னா நெக்டாரையும் போலனையும் உணவாக ரிவார்டாக கொடுக்குது. ஃப்ளவர்ஸ் ஆர் பாலினேட்டட் பை ஃப்ளைஸ் அண்ட் பீட்டில்ஸ் ப்ரொடியூஸ் பவுல்ஸ். ஈக்களும் வண்டுகளுக்கும் சில ஃப்ளவர்ஸ் வந்து அதுகளுக்கு வந்து இந்த கெட்ட நாற்றம் தான் பிடிக்கும். ஃபவுல் ஓடர்ஸ், ஒரு மாதிரி கெட்ட ஸ்மெல்ஸ், பேட் ஸ்மெல் தான் பிடிக்கும். ஸோ அந்த ஸ்மெல்லை உருவாக்கும் அந்த பூக்கள்ஸ். அடுத்த பாயிண்ட், இன் சம் ஃப்ளவர் ஜூஸஸ், சில ஃப்ளவர்கள்லாம் வந்து ஜூஸ் செக்ரேட் பண்ணும். அந்த ஜூஸ் நல்லா குடிக்கிறதுக்காக ஃபயர்ஸ்டு நல்லா உறிஞ்சி குடிக்கிற மாதிரி கண்டென்ட் ஆர் சக்குடு இன்செக்ட் வந்து நல்லா ஃபயர்ஸ் நல்லா துளையிட்டு நல்லா உறிஞ்சி குடிக்குது. அது இம்பார்ட்டன்ட் 5 மார்க்கு. எண்டமோஃபிலி இன்செக்ட் பாலினேஷன், கேரக்டர் ஃபீச்சர் ஆஃப் எண்டமோஃபிலி ஃப்ளவர்னு கேட்பாங்க. 5 மார்க் படிச்சுக்கோங்க.